மேடம், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொலைகள் இது பிஜேபி தலைவரான பகுஜன் சமாஜ் பார்ட்டி அரசாங்க ஜெயக்குமார் கொலை இந்த வேகவே இஷ்யூ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே சின்ன குற்றம் வரைக்கும் இதில் சின்ன கண்டுபிடிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல். அதாவது தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் இன்னொரு கட்சியின் தலைவரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அந்த ஆம்ஸ்ட்ராங் கட்சியை சார்ந்த தலைவரே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை மீது ஏன் நடவடிக்கை இல்லை, ஏன் விசாரணை இல்லை என்று கேட்கும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிச்சயமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவில்லை. நீங்க வேங்கை வயல் 2 வருஷம் ஆச்சு, சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிய எந்த விசாரணையும் முழுமையடையவில்லை. ஜெயக்குமார் கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரசின் மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை நாட்கள் ஆகிறது, இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை ஜோராக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு அழைக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி செய்தியும் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர்னு ஒரு சொற்பொழிவு நடந்த உடனே எங்க ஏரியாவுக்கு நீ வந்துட்டியா, அப்பதான் நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னார். ஆனா அவங்க ஏரியாவுக்குள்ளே வந்து முட்டையை எடுத்துட்டு போய் வெளியே விற்கிறாங்க. அப்போ அந்த முட்டைக்கு எந்த ஏரியால இருந்து முட்டை எடுத்ததுன்னு அவருக்கு தெரியாது. ஆக கல்வித்துறை முட்டையை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறது என்றால் முட்டையும் பாதுகாப்பில்லை என்பதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால முதல்ல பள்ளிக்கல்வித்துறை இன்னும் பல பிரச்சனைகள் அங்கேயும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் பிரச்சனை. இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போனதுக்கு பதிலாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்கணும். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போனால் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிக முதலீடுகளை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்றாரு. ஆனால் சாம்சங் தொழிற்சாலர்கள் 11 நாளா போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக மூடப்பட்ட ஃபோர்டை திறக்கிறேன்றாரு. ஆனால் சாம்சங் மூடி கிடக்குது, அதை திறப்பதற்கு வழி இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்க கவனம் முழுசா எங்க இருக்குன்னா முதலமைச்சர் மீது இல்லை, தமிழக அரசு மீது இல்லை, உதயநிதி மேலே இருக்கு. சபாநாயகர் சொல்றாரு உதயநிதி என்று முதலமைச்சர் ஆவார்னாட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் சொல்றார். பழனி மாணிக்கம் விருதையும் வாங்கிக்கிட்டு ஒரு விருது கொடுக்கிற மாதிரி நான் என்னைக்கு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆக முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கை வலுத்தது இன்னும் பழுக்கவில்லை என்று சொல்லிட்டு அதை பழுக்க வைக்கிற முயற்சியிலேயே முழுதல் ஈடுபாடோடு இருக்கிறார். அதாவது இந்த வதந்தியை அவங்க தான் பரப்ப விடுறாங்க. இன்னைக்கு நாளைக்கு உதயநிதி அப்படின்னு. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைன்னா தண்ணி பிரச்சனை இருக்கு, போதை பழக்கம் இருக்கு, என் திருமாவளவனே மது பழக்கம் இருக்கு, அதனால தான் நான் மாநாடு நடத்துறேன்னு சொல்றாரு. செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா நான் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போறேன், உங்க ஆட்சியெல்லாம் சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா இதை பத்திலாம் தமிழக அரசுக்கு கவலை இல்லைங்க. உதயநிதிக்கு என்னைக்கு முடிசூட்டலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது அப்பட்டமான ஒரு மாற்று அரசியலாக போய்கொண்டு இருக்கிறது. அதற்காக தான் நல்ல மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் பாஜக வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குது. இது வந்து புனையப்பட்ட ஒரு விவகாரம் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் சொல்லியிருக்காரு. இல்லை, புனையப்பட்டதான விசாரணை வைத்தால் தானே தெரியும். மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் அதற்கான தகவலை கேட்டு இருக்கிறார்கள். இதில் என்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு பாதிப்பு எடுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதில் பரிசோதனை முடிவுகள் தெளிவாக மாற்று பொருட்கள், விரும்பத்தகாத பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கிறது. அதனால தான் நம்ம தமிழகத்தில் கூட சொல்கிறோம், இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாம் மறுபடியும் நாம் தமிழகத்தில் சொல்வதற்கும் காரணம் அதுதான். அதனால் இது தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். மத்திய அரசு இந்த விசாரணையை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். ஒரே ஒரு ஆறுதல், சந்திரபாபு நாயுடு அவர்கள் தூய்மையான நெய் இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அந்த அந்த பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஏன்னா திருப்பதி லட்டுன்றது மக்களின் உணர்வோடு ஒன்றியது. அவங்க போக முடியலன்னா கூட நிறைய லட்டுகள் வாங்கி கொண்டு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கும் பழக்கம். ஆக அதன் சாண்டிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, தூய்மைத்தன்மை, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் உணர்வு.